ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நைட் டைமில் இப்போ வீடியோ போடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி 2 வாரமாக நான் வீடியோ போடலை, எந்த கதையும் நான் சொல்லலை. நம்ம சேனலில் கதை சொல்கிறது தான் வழக்கம். அண்ட் ஏன் நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்து எமர்ஜென்சின்னு நான் ஊருக்கு போயிட்டேன். 2வது வாரம் பார்த்தீங்கன்னா, அதை இந்த சண்டே ஏன் நான் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டேருந்து எனக்கு என்னுடைய ரிசல்ட் வந்தது. ஸோ அதனால் வீட்டில் ஒரு இஷ்யூ ஆகிட்டு என்னை வந்து இனிமேல் யூடியூப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த நான் படிக்கிற நான் செகண்ட் இயர் நான் படிக்கிற ரெகுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன். அதாவது இன்ஜினியரிங் வந்து ரெகுலேஷன் வந்து 2017 வந்து ஒரு ரெகுலேஷன் புதுசாக கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு 2 ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செம்மில் ஒருத்தவங்க அரியர் வச்சாங்கன்னா அவங்க வந்து தேர்ட் செம்மில் தான் அதை கிளியர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் செம்மில் அரியர் வச்சாங்கன்னா அதை ஃபோர்த் செம்மில் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க கிளியர் பண்ணும்போது கூட கிரெடிட் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 32 கிரெடிட் தான் அவங்க எழுத முடியும். ஸோ அதுபடி ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் செம்மில் வந்து 4 சப்ஜெக்டோ இல்லை 5 சப்ஜெக்டோ அரியர் வச்சானா அவன் தேர்ட் செம்மில் எழுதும்போது வெறும் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் அரியர் எழுத முடியும். மீதி 2 சப்ஜெக்டை வந்து அவனால் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிரெடிட் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அசால்ட்டாக. ஸோ இது 2 வந்து முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்து வந்து நம்ம செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் அங்கங்கே ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வேறு வார்த்தை தெரியல. ஆக்சுவலாக அது ப்ரொட்டஸ்ட்னு சொல்லக்கூடாது, மீடியாவுடைய கவனத்தை வந்து நாங்கள் எங்கள் பக்கம் திருப்புறோம். ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம்னு சொல்லணும். அண்ட் இந்த விஷயத்த வந்து மீடியாஸ் உண்மையிலே எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லிடணும்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு எல்லோரும் வாங்க. ஸோ நமக்கு யாருன்னே தெரியாத கார்த்திக் சார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ரெஸ் மெம்பர்ஸோடைய நம்பர்ஸ்லாம் நமக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதுக்காகவாச்சும் நீங்களாம் வரணும்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் வரலன்னா கூட நீ இன்ஜினியரிங் படித்து டிகிரி வாங்கணும்னு நீ நினச்சனா நீ வந்து தான் ஆகணும். கரெக்டாக? ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோ வந்து எமர்ஜென்சி வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு டிகிரி வேணும் அப்படின்னு நீ நினச்சனா இன்னைக்கு நைட் நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா யோசிச்சுட்டு. நீ யோசிச்சனா நாளை காலையில் நீ வர வேண்டிய இடத்துக்கு கன்ஃபார்மாக வருவ. ஸோ இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. காலத்தில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியுமா என்பது கோழைத்தனம், முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பதே மூலதனம். நம்மளுடைய உரிமையை நம்ம ஜெயித்து காட்டணும்.